ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹீரோவோட 125cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 125cc கம்யூட்டர் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஓரியன்ட் பைக்காக இருக்கும் அப்படிங்கிறத தான் ஹீரோ சொல்லியிருக்காங்க. இந்த 2025ல் இந்த 125cc மைலேஜ் ஓரியன்ட் பைக் பார்த்தீங்கன்னா 1 lakh rupees எக்ஸோரூம் ப்ரைஸில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பைக் ஹோண்டாவோட SP 125க்கு ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறத ஹீரோ சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸும் 1 lakh rupees இருக்குது. இந்த பைக் மைலேஜ் ஓரியன்ட் பைக் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60 km/h மைலேஜ் வந்து தாராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு பைக்கை தான் ஹீரோ இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பைக்காகவும் இருக்கும். என்னதான் 1 lakh rupees எக்ஸோரூம் ப்ரைஸ் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கும், LED டெயில் லைட், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கும், அதாவது செமி கிளஸ்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செமி கிளஸ்டர் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து நல்ல பிரைட்டான கிளஸ்டராக இருக்கும். நீங்கள் நல்ல சன்னியான டேயில் நீங்கள் வெளியே ரைட் பண்ணாலுமே உங்களுக்கு பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 125cc இந்த பைக்கில் 11 liters கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 11 liters கொடுக்குறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம சிட்டியில் டிராஃபிக்கில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருந்தாலுமே நமக்கு மைலேஜும் 60 km/h மைலேஜும் கொடுக்கும். 11 liter வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்க்கும் இருக்கிறதுனால டெஃபினட்டாக பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். அண்ட் 17 inch அலாய் வீல்ஸ் தான் வந்து இந்த பைக்கில் யூஸ் பண்ண போகிறாங்க. டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஹீரோ சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கம்ப்யூட்டர் பைக்கில் என்ன இருக்கும், டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ளாட்டான சீட் இருக்க போகுது. அண்ட் யூஷேப் கிராப் ரீல்ஸ் வந்து இருக்கும். இந்த பைக்லையுமே பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட், அதாவது அந்த கிக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அண்ட் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே நல்ல பெஸ்ட்டான பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்கும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவோட 125cc கம்ப்யூட்டர் பைக்கை தான் நம்ம கூடிய சீக்கிரம் இந்த 2025ல் வந்து இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சைடு ஸ்டாண்ட், சென்டர் ஸ்டாண்ட் எல்லாமே கண்டிப்பாக இந்த பைக்கில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கில் ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்து டிவிஎஸோட ரைடர் 125க்கு ரைவலாக கொடுத்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன்னா இந்த பைக்கோட டிசைனும் பார்க்குறதுக்கு ஒரு ரெட்ரோ ஸ்டைல் பைக் மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு பைக்காக இருக்கும். அண்ட் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும், ரியரில் ட்ரம் பிரேக் இருக்கக்கூடியது தான் டாப் வேரியண்ட்டாக வந்து இருக்க போகுது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட், அது இன்னமும் கம்மியாகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 98,000 அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh rupees இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 2025ல் ஹீரோ கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு 125cc ஒரு நல்ல ரெட்ரோ ஸ்டைல் பைக்கை வந்து இந்தியாவில் வந்து எதிர்பார்க்கலாம். வேறு என்னெல்லாம் இந்த பைக்கில் எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 13 horse பவரும் 12.5 Nm இருக்கும். அண்ட் 5 speed கியர் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 speed கியர் பாக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இனிஷியல் பிக்கப், மைலேஜ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். வயல் நீங்கள் வந்து சிட்டியில் ரைட் பண்ணாலும் கூட அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 125cc ஹீரோவோட பைக்கில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹீரோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கூடிய சீக்கிரம் இந்தியாவில் இந்த பைக் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அப்கமிங்கில் வந்து வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஹீரோவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க, அதை வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக வர வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Have a good